This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. KP வைஷரத் விஜய் ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்ன ஒன்று அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும் போகுது எனக்கு அவ்வளோதான். ஆமாம், கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 21க்கா. எங்கள் அம்மா வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும் ஆசைப்பட்டாங்க. நான் இந்த வருஷத்தில் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கியிருக்கேன், சொந்தமாக வாங்கியிருக்கேன். பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆனது தான். மொபைல் திறந்துது, ஃபோன் அப்படியே இதெல்லாம் தொலைச்சிடுறது, ஃபோனு பணம் எல்லாத்தையும். அதுவும் தொலைஞ்சு என்ன ஃபோனு? ஃபோன் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நல்ல விஷயம்னா ஏதோ இந்த 2 monkeys எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக. இவ்வளவு நாளா எங்கடா இருந்து? பெருசாகவும் சொல்லலாம், சின்னதாகவும் சொல்லலாம், அது எனக்கு ஏற்ற மாரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சால் பெருசாக தெரியுது. பொருள்னா ஒரு பொண்ணு. 24ல் என்ன பண்ண போகிறேன்னா, மலைக்கு போயிட்டு வந்து முதல்ல கல்யாணம் பண்ண போகிறேன். கெட்ட விஷயம்னா என்ன, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இது பண்ணுறானுங்க, துரோகம் பண்ணுறானுங்க. எனக்குலாம் நல்ல விஷயமே எதுவுமே நடந்ததே இல்லை உண்மையாக. 2023 முடிய போகுது, 24 ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ 2023 உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு குட் மூமெண்ட், ஒரு பேட் மூமெண்ட். ரொம்ப நாள் யோசித்து பாட்ரி வீல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட். நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சி கிடச்சிச்சு. நல்ல விஷயம் வந்து என் பையன் பிறந்தது எனக்கு நல்ல விஷயம். குட் இன்சிடென்ட் சொன்னாக்கா, எனக்கு வந்து ஐ ஹேட் மை ப்ரமோஷன் இன் மை ஜாப். ஐ எம் அ லெக்சரர் அண்ட் ஐ எம் அ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ஆல்சோ. ஸோ எனக்கு வந்து ஐ காட் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து வந்தாங்க. நல்ல விஷயம்னா என்ன சொல்கிறது, இப்போ தான் இன்ஸ்டாவில் ஒரு 3K வச்சுக்கிறேன், 4K அடிக்க போகிறேன் இப்போ தான் கஷ்டப்பட்டு. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ். ஆமாம் ஆமாம், அது மட்டும் தானே நல்ல விஷயம், மீதி எதுவுமே எனக்கு நடக்கலை நல்ல விஷயமா. என்ன ஒன்று அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும் போகுது எனக்கு அவ்வளோதான். ஆமாம், கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 21க்கா. கல்யாணமா? லவ் மேரேஜா? ஆமாக்கா. சூப்பர் சூப்பர். இன்ஸ்டா லவ்ல இல்லை, லைவ் தான். ஓ, பார்த்து வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, இதான் நல்ல விஷயம். அப்போ அது ஒன்று தான் நல்ல விஷயம். நான் நினச்சது அது மட்டும் தான் நடந்துக்குது. நல்ல விஷயம் எதுவுமே நடக்கலை, கெட்ட விஷயம் தான் நடந்துருக்கு. ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலையா? எதுவுமே வேலை நடக்கல. விஷயமா, ஒரு வேற ஏதாவது விஷயமா? வேலை கிடைக்கல. நான் ஸ்விம்மிங் கோச்சாக இருந்தேன். இப்போ வந்து அந்த வேலை அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்ட வந்திருக்கேன். நல்ல விஷயம் என்னன்னாக்கா, எங்கள் அம்மா வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும் ஆசைப்பட்டாங்க. நான் இந்த வருஷத்தில் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கியிருக்கேன், சொந்தமாக வாங்கியிருக்கேன். பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் கெட்டது மாதிரி சொல்லிடுவேன். நல்ல எல்லாமே நல்லது தான். 23ல் வந்து எல்லாமே சக்ஸஸாக இருக்குது. நல்ல விஷயம்னா ஏதோ இந்த 2 monkeys எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அது உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுறீங்களா? உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவீங்க. கம். ஒருத்தி பேர் மேடி, இன்னொரு பின்னாடி இருக்கவங்க பேர் கிருத்திகா. என் பேர் வந்து அகிலாண்டீஸ்வரி. நான் ஒரு திருநங்கை. இந்த வீட்டில் தான் வசூல் பண்ணுறோம். 2023 வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. முதல்ல 2023 வந்து என்னை ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இந்த 2023 அவன் வந்து முதல்ல சொல்லியிருக்கிறான்னா, எனக்கு அவர் வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்ம போய் சொல்ல மாட்டோம், ஒருத்தவங்கக்கிட்ட நான் போய் சொல்ல. அவரே வந்து 2023 எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அவருக்கு வந்து என்கிட்ட லவ் சொன்னார் முதல்ல. சரி ஏற்றுக்கணும். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள் பேசுவோம், கொள்ளுவோம். புதுசாக இப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கேன். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், அவ்வளோதான். எனக்குலாம் நல்ல விஷயமே எதுவுமே நடந்ததே இல்லை உண்மையாக. சொல்றீங்க, எதுவுமே நடந்ததே இல்லையே உண்மையாக. நடந்தா சொல்லலாம்ல, அதில் என்ன விஷயம்? ஏதாவது சின்ன விஷயம் அது நடக்கும், அப்படியே உடனே ஒரு 1 hour 1/2 hour தாங்கும். ஆமாம், உடனே நல்ல சந்தோஷமாக இருப்பேன். ஒரு 1/2 hourல வந்து யாருன்னா ஒருத்தர் இதுனா பண்ணிட்டு போயிடுவாங்க. குட்டு நிறைய நடந்திருக்கு. அதான் சொல்லுங்க, ஏதாவது நல்ல விஷயம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. உங்கள் பர்த்டேவா? ஓகே. அதுக்கப்புறம் எம்டி பைக்கில் போனது. எம்டி பைக்கா? அது பைக் நேமே எம்டி பைக். ஓகே.
அதுக்கப்புறம் காரில் போனது ஓகே நிறைய போனதுல குட் இதெல்லாமே குட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக டூர் போனது நல்லா சுத்துறது. ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் என்ன கம்பெனி? ஓப்போ F90 Pro. ஓ குட்டான விஷயம் என் ஃபோன் ப்ராப்ளமாகவும் இன்னும் இருக்கிறது. பேடான விஷயம் ஃபோன் ப்ராப்ளமாகவும் இருக்காமல் இருக்கணும். இருக்கா இல்ல பேடா நடந்தது ஏதாவது? பேடா நடந்தது அதான் ஃபோன் ப்ராப்ளம் ஆகுது, இதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் காட்டுது. அதான் ஆகலை திருப்பி ஆயிடுச்சுன்னா. ஓகே பேட் மொமெண்ட். பேட் மூமெண்ட்னா ரீசெண்டாக எங்கள் பாட்டி இறந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கெட்ட விஷயம்னு எதுவுமே இல்லை. சூப்பர். எதுவுமே நடக்கலாம். சூப்பர் தான் இல்லையா? என்னோட இதில் வந்து அனுபவத்தில் சொல்லப்போனால் அந்த ஜாப் வந்து எனக்கு இட்ஸ் வெரி ஏன்னா அந்த லெக்சர்ன்றது என்னன்னாக்கா வேர் ஐ ட்ரெயின் தி மாண்டசரி டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் டீச்சர்ஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் இன்னொரு ப்ரமோஷன் இட்ஸ் ஹெட் ஜானில். ஸோ எனக்கு அது வந்து 24 வந்து இன்னும் நல்லாவே என்னை வரவேற்கிறதுன்னு சொல்லலாம். சரி அப்போ ஒரு கெட்ட விஷயம்னா? எனக்கு கல்யாணம் ஆனது தான். இந்த வருஷத்தில் எதுவுமே நடக்கல. சந்தோஷம் நடக்காதான் சந்தோஷம். அதே பெரிய விஷயம் தான். ஆமாம் அது கெட்ட விஷயம்னா என்ன, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இது பண்ணுறானுங்க, துரோகம் பண்ணுறானுங்க. என்ன துரோகம் பண்ணிட்டாங்க? பெரிய நான் வளர்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறானுங்க. நீலாம் என்னடா வீடியோ பண்ணுற, அசிங்கமாக பண்ணுற, இதெல்லாம் ஒரு வீடியோவா, என்ன லோக்கலாக இருக்கிற, ஒரு 4 பேர் உன்னை பார்த்தா மதிக்கணும்டா அப்படின்னு வானுங்க. நம்மளுக்கு பிடிச்சாம தான் நம்ம இருக்க முடியும். அது அவன் வாழ்கிறதுக்கோசமா நான் இது பண்ண முடியும். எனக்கு பிடிச்சாம நான் இருக்கிறேன். எல்லாம் அதான் இப்படி தான் இது பண்ணுறானுங்க. கல்யாணம் பண்ணிட்டு கப்பல் வீடியோஸ்லாம் போடுவீங்களா அடுத்து? இப்போ கூட போட்டுன்னு இருக்கிறேன் நான். ஆமாம். சூப்பர் சூப்பர். கெட்ட விஷயம்னா என்னங்க, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. அடிக்கடி கேஸ் விலை, பெட்ரோல் விலை, ஆயில் விலை ஏற்றிடுறானுங்க. அதனால எங்கள் வருமானம் வந்து ரொம்ப அடிப்படுது. மற்றபடி ஒவ்வொன்று பிரச்சனை கடல் போய் நல்லா தான் இருக்கேன். எனக்கு 23 லாஸ்ட் எண்டில் என்னென்னா இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மக்கள் பாதிக்கலையா, மழை வெள்ளத்தை பாதிக்கிறாங்களா, அது மட்டும் தான் எனக்கு பேடு. பார்த்தீங்களா சென்னையில தான் பாதிக்கப்பட்டாங்க. அதான் சொல்கிறேன் மேபி சென்னை எல்லாமே பாதிக்கப்பட எல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுற பாதிப்பு தான். அதுதான் பெரிய உளைச்சல். அது மட்டும் தான் எனக்கு வருத்தம். வேறு என்னங்க இருக்குது? ஹாப்பியாக இருக்கிற அந்த குறையும் இல்லை. பேடுனா சஞ்சலில் ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் பயங்கர ஹர்ட் ஆச்சு. அதுக்கு தான் அழுத நிறையா. ஓ பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான். அதே தான். ஆனால் லவ் பண்ணல. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. இவங்களால தான் ஜஸ்ட் அதெல்லாம் வெளியே வந்தேன். கெட்ட விஷயம்னா இப்போ எவ்வளோ பேர் நல்லது கெட்டதில் எவ்வளோ 2023 எவ்வளோ கஷ்டப்பட்டவங்கலாம் இன்றைக்கி நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டு ரோட்டில் மழையிலையும் ரோட்டில் புயல்லையும் வீட்டிலையும் படுக்காமல் ரோட்டில் 10 சோறு இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த 2023 முடிஞ்சிடணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாருமே நல்லா இருக்கணும். சென்னைன்னு பார்த்து சென்னை மெரினா பீச்சாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் என் லைஃப்பில். சரிங்களா, அது ஓப்பனாக சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். கெட்ட விஷயம்னா இல்லை, ஒரு பொருளுக்கோசம் ஆசைப்பட்டேன். அந்த பொருள் இது மட்டும் கிடைச்சதே இல்லை எனக்கு. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் கனவு. அது பெரிய பொருளோ? பெருசாகவும் சொல்லலாம், சின்னதாகவும் சொல்லலாம். அது எனக்கு ஏற்ற மாரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சால் பெருசாக தெரியுது. பொருளா? பொருள்னா ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு பொருள்ன்றீங்க? ஆமாம், பொருளாக தானே நினைக்க முடியும். பொண்ணு பொருளா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு பொருள் தான். அது ஒரு ஆசை, அதனால் அது ஒரு பொருளாக பார்க்குறேன். அதனால கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாக பார்த்தா பொண்ணாக பார்த்தா இல்லை, எல்லாருமே நிறைய இருக்குது. நிறைய பேரும் பார்க்கலாம் இல்லை, பொண்ணாக பார்க்குறதா இருந்தா. பொருளானா அவங்க மட்டும். ஆமாம், அது மட்டும்தான் எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்குது. வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனால் அந்த பொருள் தான் வேணும்னு தோணுது. அவள் தான் பொண்ணுன்னு சொல்லுங்க. பொண்ணுன்னு வர மாட்டேங்குது வாயில் வந்தால் நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், மொபைல் திறந்தது, ஃபோன். ஓ அப்படியே இதெல்லாம் தொலைச்சிடுறது, ஃபோனு பணம் எல்லாத்தையும். அதுவும் தொலைஞ்சு. என்ன ஃபோனு? ஃபோன் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வேறுனா ஸ்கூலில் நடந்ததா? இல்லை இந்த வருஷம் உங்களுக்கு நடந்தது ஒரு பேடான இன்சிடென்ட் அப்படின்னா? அமௌண்ட் மிஸ் பண்ணது. அமௌண்ட்டை தொலைச்சிட்டிங்க? எவ்வளோ? அது எவ்வளோலாம் சொல்ல முடியாது, தெரில. பெரிய அமௌண்ட்டா இருக்கலாம். ஓ இதே குட் வச்சுக்கிறீங்க. வேற இதுதான் பேடு, அவ்வளோதான். பெரிய பேடுன்னா எதுவுமே இல்லையா? பெருசாலாம் எதுவும் இல்லை. இப்போ 2024 வருது இல்லையா, நம்ம வருஷம் ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா, பட் அதை பண்ணவே மாட்டோம், அது வேற விஷயம். ஸோ உங்களோட ரெசல்யூஷன் என்ன 2024ல்? நான் எப்படியும் கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். இப்போ 23ல் எடுத்திருப்பீங்க இல்லையா, அது ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லை. என்ன எடுத்தீங்க? அது இதே தான் எடுத்தேன், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணுன்ட்டு. இந்த தடவை மேபி ட்ரை பண்ணுவேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. வீடு கட்டணும்.
அதான் உங்க ரெசல்யூஷனா 24ல. இப்போ 23ல வந்து ஒன்னு எடுத்திருப்பீங்க இல்லையா? அது என்ன எடுத்தீங்க? கோவப்படக்கூடாதுன்னு எடுத்தேன். கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணிட்டேன். கோவத்தெல்லாம் குறைச்சிட்டீங்க? குறைச்சிட்டேன். எந்த அளவுக்கு குறைச்சிட்டீங்க? சட்டுன்னு பேசிடுவேன் எல்லாருக்கிட்டையும். இப்போ எல்லாம் யோசித்து பொறுமையாக நிதானமாக பேசுகிறேன். நம்ம எது பேசினாலும் எடுத்தும் கொட்டும் பேசிடக்கூடாது, பொறுமையாக பேசணும் அப்படின்னு பேசுகிறேன். அதை எடுத்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் இந்த மழையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா, அதில் வந்து ரொம்பவே ஒரு மனசளவுலேயும் சரி, என்னோட ரிலேட்டிவ்ஸும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 24ல் என்ன பண்ண போகிறேன்னா, மலைக்கு போயிட்டு வந்து முதல்ல கல்யாணம் பண்ண போகிறேன். இருக்கிற பிஸ்னஸில் பிஸ்னஸ் மேன் ஆகணுன்றது ஒரு ஆசை. ஒரு படி முன்னேறணும். ஆமாம், ஒரு படியில் 2 படி கூட முன்னேறணும், அந்த மாதிரி முன்னேறணும். 2023ல எடுத்தீங்களா ரெசல்யூஷன்? எடுத்தது தான் மேடம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொரோனா டைமில் அதிகமான பிஸ்னஸ் லாஸு, அதுக்கெல்லாம் அந்த ஃபீல்டையே விட்டு நம்ம ஏசி ஃபீல்டுக்கு வந்தோம். ஏசி ஃபீல்டில் அப்படியே போயிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சிச்சு ஒரு சில பிரான்ச்லாம். இப்போ அதில் போயிட்டுருக்கோம். அதை வந்து டெவலப் பண்ணணும், ஏசி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அது பெரிய பிரான்ச் ஆகணும், கம்பெனி ஆகணும். இப்போ எந்த பழக்கமும் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணின்னு இருந்தேன். இப்போ வந்து அதான் மேரேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் எதுவும் பண்ணாமல் இருக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன். 24க்குலாம் எதுவும் பண்ண மாட்டேன். 2023ல இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? என்ன எடுத்தீங்க? இதே மாதிரி தான் நான் பண்ணின்னு இருந்தேன். அதனால் இனிமேட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். நான் எதுவுமே எடுக்க மாட்டேன். நான் எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். அப்படியே எப்பவுமே எடுக்க மாட்டேன். எந்த வருஷம் வந்தாலும் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்படிதான். பொண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பொண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆந்திரா பொண்ணு ரெடியாக இருக்குது. ஓ, ரெடியா இருக்காங்க. முதல் வேலை கல்யாணம். ஆமாம், இந்த வருஷம் பிறந்த கண்டிப்பாக. அதாவது நம்ம தினம் சக்ஸஸ் தான் பண்ணுகிறோம். அப்போ நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஏன் பண்ணிருக்கோம், இந்த மக்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது என்னவோ, தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா அளவில் பெரிய பெரிய அவேர்னஸ் கொடுக்கணும். முதல்ல இந்த ஓட்டர்ஸ் விஷயம் கொடுக்கணும், பப்ளிக்கை வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், பப்ளிக்கை முதல்ல வெளில கொண்டு வரணும். நிறைய இன்றைக்கி ஓட்டுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, அதெல்லாம் நாடு நாசமாக போகிறது அவங்க உணரணும். முதல்ல ஒரே ஒரு ஆசை, இல்லாதப்பட்டவங்களுக்கு சோறு போட்டு நான் இது பண்ணணும்னு ஆசை. அது என்றைக்குமே எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. இல்லாதப்பட்டவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள வாய் வாழ்த்தணும், அவங்க எங்களை வாழ்த்தணும் வயிறார. அதேமாரி வீட்டில் ரோட்டில் படுக்கிறவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பாயோ ஒரு கொடுக்கணும்லாம் ஆசை இருக்குது. எனக்குன்னு நல்ல நேரம் வந்தால் இந்த 2023 எனக்கு இதோட முடிஞ்சு அடுத்த வருஷம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். நான் பேர் திருநாங்க அகிலாண்டி செய்யணும், கண்டிப்பாக செய்யணும்னு நம்பிக்கை இருக்குது. நான் எங்களால் முடியல நாங்கள் சொல்ல மாட்டோம். அது ஒருமையாக எடுக்க மாட்டேன். எப்பவுமே எடுக்கிறது இல்லையா? எடுத்தால் பண்ண போகிறதில்ல, எதுக்கு வேஸ்ட்டாக எடுக்கணும்னு விட்டுருவேன். இப்போ வந்து நான் சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர். ஓகேவா, அதில் நான் கொஞ்சம் பெருசாக வரணும், ஒரு அளவுக்கு வரணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. 23ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அதில் வந்துட்டு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். இது மட்டும் அதெல்லாம் இப்படி பண்ணதே இல்லை. அதெல்லாம் எடுக்கிறதே இல்லையா? எதுக்கு அதை வேற எடுத்துட்டு எப்படி? இப்படி இருந்தாலும் ஒரே நாள் எல்லாமே ஒரே நாள் மாரி தான் போகுது. நியூ இயர் மட்டும் அதை நான் ஸ்பெஷலாலாம் இல்லை, நீ இடம் சுற்றுற மாரி தான் சுற்றுற போகிறோம். ரெசல்யூஷன் மீன்ஸ் இப்போ நம்ம ஒன்று எடுப்போம், இந்த வருஷம் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எடுப்போம் இல்லையா? அப்படிலாம் இந்த வருஷமாக ட்ரை பண்ணதும் இல்லை, சான்ஸும் யோசிச்சதே இல்லை எதுவுமே. பொண்ணு பொருள் ஓகே. இதுவரை பைக் எடுக்காமல் இருந்திருக்கேன். 2024 எனக்கு பிடிச்ச பைக் எடுக்கணும், அவ்வளோதான். பைக் எடுத்துடணும். என்ன பைக்? MT-15. ஓகே. இப்போ 23ல ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? 23ல் ஸ்டேட்டஸ்லாம் போடணும்னு எடுத்தேன், ஆனால் விட முடியல, போட்டு தான் எடுக்கேன். ஓகே. அதை விடணும், அதான் எடுத்தேன், முடியல. இந்த வருஷம் ஆனால் அதை எடுக்கல. அதை எடுத்துட்டேன். ஹாப்பி நியூ இயர் ஆல். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். விஷ் ஹாப்பி நியூ இயர். Wish you Happy New Year. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. KP வைஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.